ஹாய் மொட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே ஒரு பரம ஏழை அந்த குடும்பத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுறேங்க. ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நம்ம தமிழக காபந்து முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் குடும்பத்தை பற்றி தான். ஏன்னா வந்து அவர் அஃபிடேவிட்டை கொடுத்த அன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க அதை பற்றி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. கொஞ்சம் நேரம் எலெக்ஷன் இருக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண ரீசன் தான். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க. அவர் வந்து கையிருப்பு வந்து வெறும் 10,000 தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரு சுத்தமாக இல்லை, தங்கம் ஒரு குண்டுமணி கூட இல்லைன்றார். அப்படியாப்பட்ட பரம ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறாரு சாப்பாட்டுக்கேன்ற மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த ஏழையோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து 23 சவரனில் வந்து குருவாயூர் கோயிலில் வந்து ஒரு தங்க கிரீடம் கொடுக்குறாங்க. எங்கே வட்டிக்கு வாங்கினாங்களா பாவம், 5 காசு வட்டியா 10 காசு வட்டியான்னு தெரில. சரி, இந்த பக்கம் இப்படி இருக்கும்போது இவர் அப்பாவுக்கு புள்ள தப்பாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் பதிலுக்கு என்கிட்டே எதுவுமே இல்லை, அன்னக்காவடிங்க அப்படின்றாரு. ஆனால் இவரோட பேரன், அவருடைய பையன், அவர் வந்து பேன் இண்டியாவிலே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹீரோன்னு சொல்லக்கூடிய ரஜினி மற்றும் கமலஹாசனை வச்சு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறாரு. அவர் பாவம் எங்கே 22 வயசில் எங்கே வட்டிக்கு வாங்குறாரு தெரியல, இல்லை எங்கே கடன் வாங்குறாரா, இது எப்படின்னு இந்த ஃபேமிலியோட ஸ்டைலே எனக்கு புரியல. யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது அட்லீஸ்ட் நம்மளால எதிர்த்து பேசுகிறோம், இவங்களை அதை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் வந்து இதெல்லாம் உணர்வாங்களான்னு தெரில. ஏன்னா நம்ம இவ்வளோ தெளிவாக உணர்ந்து பேசுகிறோம். இவங்க வந்து 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் கடன் வாங்கிட்டு, அந்த கடனில் என் தலைமையில் 2 லட்சம், வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலே 2 லட்சம் கடன் வச்சுருக்காங்க. இவ்வளோத்தையும் கொண்டாடிச்சு அவங்க பாருங்களா, ஐயா ஏழைகளா வாங்கன்னு கவர்மெண்ட் என்ன ஒரு 10 சொல்லுவார். அந்த மாதிரி இது என்ன லாஜிக்குன்னே தெரியல. கொஞ்சமாவது வந்து நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா, நீங்கள் வந்து கார் இருக்குன்னா காட்டலாங்க. அதாவது உங்களை யாருமே சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி 30,000 சம்பளம் வாங்குறோன்னே இஎம்ஐயில் கார் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குன்னு காட்டுங்க. ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? இந்த மாறன் ஒரு படத்தை சொல்லுவார், என்னை இன்னோடி பைத்தியக்காரனே சின்ன பத்தியானிய அப்படின்னு. அந்த மாதிரியே எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார இது மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்ல வரேன். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரில ஐயா.